சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.
13ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக நாகமுத்து என்கிற மற்றும் கிருஷ்ணசாமி ஆசிரியர் அவர்களின் இயக்கத்தில் அண்ணன் ஒரு ஆலயம் ஏதோ சமூக வாழ்வில் நாடகம் இன்னும் ஒரு சில மணித்துளிகள் உங்கள் பார்வைக்கு சமர்ப்பித்து ஸ்ரீ செந்தமிழ் சக்தி நாடக மன்றத்தார் வழங்கும் 13ஆம் படைப்பாக வருகை பெறுவதற்கும் அண்ணனூர் ஆலயம் இந்த மேடையில் வருகை பெறுவதற்கும் அனைவர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த ஊர் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவரையும் வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாய் நடத்தி கொடுக்குமாறு அத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பேற்று விழாவை நடத்தி கொடுக்குமாறு ஊர்கவுண்டர் பழனிசாமி அண்ணா பி தர்மகத் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சித்தூர் வடவட்டியம்மன் தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீ செந்தமிழ் நாடக மன்றத்தார் பெரும்படியிடம் வரவேற்கும் சில இந்த நிகழ்ச்சியானது நம்ம ஊரின் தேர் பண்டிகை முன்னிட்டு நடத்துவதாக ப்ரப்போசல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஆக இந்த நாடக மன்றத்தாரர்களுக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நாடகமானது என்று ஊர் கவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு கிருஷ்ணசாமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காளியப்பண்ண அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், நாடகம் அண்ணனூர் ஆலயம் என்ற தலைப்பில் நடக்கிறது. நாடக தலைப்பை பார்த்தாலே நினைக்கும் போது அண்ணனூர் ஆலயம் என்றது ஒரு சமூக நீதியாக தான் இருக்கும். ஆக இந்த நாடகத்தை அனைத்து நண்பர்களும் தாய்மார்களும் கண்டு கழிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ள அமைதியாக இருந்து கண்டு கழிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை வகிக்கும் திரு எஸ் காந்தி அண்ணா அவர்களை முன்னிலை உரையாற்றி அவருக்கு சால்வை அணிவிக்குமாறு எஸ் அண்ணா துரை அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு செந்தமிழ் சக்தி நாடகமன்ற சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, நமது சித்தூர் கிராமம் வடவட்டியம்மனின் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி நாடகமன்றம் பெருமையுடன் வழங்கும் பார்ப்போட்டும் 13ஆம் படைப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நமது நாடகத்திற்கு வரவேற்புரையாற்றிய காளியப்பன் அவர்களையும் நமது நாடகத்தை தலைமையேற்று கொண்டு நடந்து கொண்டிருக்கும் மாமா ஊர் தர்மகர்த்தா பழனிசாமி மாமா அவர்களையும் சேவிக்கொண்டவர்களையும் மற்றும் சிறப்புரையாற்ற இருக்கும் பசுராஜ் ஊர் மூப்பர் அவர்களையும் திரு மணிகண்டன் மணிக்காரர் அவர்களையும் சிதம்பரம் கசப்பா மேற்சூத்தூர் அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் மணிவண்ணன் திருமுருகன் அவர்களையும் சிதம்பரம் ஆவின்பால் ஈரோடு அவர்களையும் நமது இந்த நாடகத்தை துவக்கி வைப்பவர் அன்னார் துரை அன்னார் அவர்களையும் பரமன் பாண்டியன் சன் டிவி நிருபர் அவர்களையும் நமது பூலாம்பட்டி உதவி ஆய்வாளர் ஐயா அமர்லிங்கம் அவர்களையும் நன்றுரையாளருக்கும் சூரியச்சந்திரன் அவர்களையும் இந்த நாடகம் ஒரு தலைப்பு மாமா சொன்னது போல் ஒரு அருமையான தலைப்பு சித்தூர் ஸ்ரீ சக்தி நாடக மன்றத்தார் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகம்
அண்ணனூர் ஆலயம் என்ற தலைப்பை கொண்டது என்னும் சமூக நாடகத்தை இயக்கமாக செய்யும் நாகமுத்து என்ற சுரேஷ் அவர்களையும் பாதியார் கிருஷ்ணசாமி அவர்களையும் இயக்கம் மேற்பார்வை வாசுதேவன் அவர்களையும் மற்றும் செந்தமிழ் நாடக மன்றத்தாரின் சின்னத்தம்பி தங்கத்துறை கோவிந்தசாமி சரண்ராஜ் தாமஸ் விஜயகுமார் சிவானந்தம் முரளிரத்னம் அருள் சந்தோஷ் சூர்யா ஆகிய மன்ற காப்பாளர்களையும் இந்த நாடகத்திற்காக அல்லும் பகலுமாக பல மாதங்களாக ஒத்திகை எடுத்து ஊர் மக்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சென்று அதற்கு அன்பளிப்பை பெற்று அவருடைய ஆதரவு கிடைத்து எல்லோருடைய உழைப்பையும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த மேடையில் உள்ளவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருப்பவர்களும் இந்த நாடகம் ஆரம்பிக்கப்பட்டு முடியும் வரை அமைதி காத்து அது தலைப்பையும் ஒரு கதை எந்த நிலைமை இருந்தாலும் முடிவு வரை கேட்கணும். அப்போ தான் அந்த நாடகத்திற்கு ஒரு உயிர் கிடைக்கும். உங்கள் ஆதரவு தான் இங்கே நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும், அவங்க உழைப்புக்கு ஒரு வலிமையை சேர்க்கும். ஆகவே அனைத்து உள்ளங்கள் அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் நம்ம கிராம நிர்வாக அலுவலருக்கும் அதே போல கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கும் பொதுமக்கள் அமைதி காத்து நாடகத்தை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட என் நன்றி. நன்றி, வணக்கம். காந்தியன் அவர்கள் துறையரங்குக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக கான்ட்ராக்ட் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அன்பர் கேட்டுக்கிறோம். கண்ணன் கான்ட்ராக்டர் அவர்கள் ஒரு நாடகத்தை பற்றி. சித்தூர் ஸ்ரீ பனவட்டியம்மன் தேர் திருவிழாவுக்காக செந்தமிழ் சக்தி நாடக மன்றம் நடத்தும் 13வது படிப்பாக அண்ணனூர் ஆலயம் என்னும் நாடகம், வாழ்வியல் நாடகம், சமூக வாழ்வியல் நாடகம் நடைபெறுகிறது. அதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து நாடகத்தை நாடகத்தில் சொல்லும் கதையில நல்ல கருத்தை மட்டும் எடுத்துக்காங்க. கமாசா எடுத்துக்கிறதா எடுத்துட்டு கம்மா நடிக்க வேண்டாம். ரெண்டாவது வந்து இந்த நாடகத்துக்கு பொருளுதவி செஞ்சா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடக மன்றம் சார்பாக முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம். இது வாழ்நாள் பூரா நடத்தணும் நம்ம வாழ்த்துக்கிறோம். தற்பொழுது தலைவர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அதனால அண்ணனூர் ஆலயம் நாடகத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நடத்தி இதில் என்ன கதை உருவம் இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த ஆண்டும் மீண்டும் பல ஆண்டுகள் நடத்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வந்து நம்ம அம்மாவையில் வந்து அந்த இது சார்பாக கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த அம்மாவாளுக்கு இதே மாதிரி ஈகரா எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி இந்த 6 மாசத்துல கோயிலை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த பொறுப்பாளர் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொடுக்குமாறு அதையும் கேட்டுக்கிட்டு இந்த மூலமா கேட்டுக்கிட்டு நன்றியை முடிச்சுக்கிறேன். உரைக்கு நன்றி முடிச்சதுக்கிறேன். நானே அடுத்ததாக எங்களது நாடக மன்றத்திற்கு வாழ்த்துறை வழங்க வரும் திரு மணிவண்ணன் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அர்ப்பணிக்கிறோம். மணிகண்டன் அவர்கள் மணிகண்டனுக்கு சாலை போடுகிறார். நாடக மன்றம் ஒரு வார்த்தை நாடக மன்றத்தை பற்றி வாழ்த்துறை. சித்தூர் ஸ்ரீ பனவட்டியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ செந்தமிழ் சக்தி நாடக மன்றத்தார் பெருமையுடன் வழங்கும் 13ஆம் ஆண்டு படைப்பு நாடக விழாவினை அண்ணனூர் ஆலயம் என்ற நாடகத்தினை சீரும் சிறப்புமாக கடந்த 13 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கும் நாடக மன்றத்தார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நாடகம் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஆண்டவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சித்தூர் பனவட்டியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு செந்தமிழ் நாடக மன்றத்தார் பெருமையுடன் வழங்கும். தற்பொழுது காளியப்பன் அவர்கள் அழகனாருக்கு ஒரு பொன்னாடை போட்டுகிறார்.
இந்த இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை மாமா என்ஜினியர் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் இந்த மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நாடக மன்றத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாடகம் மென்மேலும் இந்த நாடக மன்றம் மென்மேலும் பல நாடகங்களை நமது ஊரில் நடத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு இந்த நாடக மன்றத்தின் சார்பாக நான் நன்றிதனை கலந்து கொண்டு எல்லோரும் அமைதி காத்து இந்த நாடகம் முடியும் வரை அமைதி காத்து நடத்தி கொடுக்குமாறு எங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு பசுவராஜ் அண்ணனுக்கு ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போடுவார். வாச அவர்கள். அடுத்ததாக ஈபி தங்கரன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக திரு ரெண்டு பேரும் வாங்க, எந்திரிச்சு வாங்க. அடுத்ததாக திரு எங்கள் நாடாளுமன்ற தூண் அவர்களுக்கு கஸ்பா ஆசாரி அவர்கள் பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக பிஎஸ் லோகி அவர்களுக்கு வீராசாமி அவர்களுக்கு எங்களது நாடாளுமன்றத்தில் பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக எங்களது அடுத்ததாக எங்க மாட்டு வியாபாரி சத்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக திரு வீரகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக சுப்பிரமணி விஸ்வன் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக முருகன் சித்தூர் முருகன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. துரைசாமி அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. அடுத்ததாக முன்னாள் காமெடி நாயகன் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. நாடகத்தை தூக்கி வைக்க ஓரிரு வார்த்தை திரு துரையன் அவர்களை பேசும்படி அன்போடு கேட்கிறோம். சித்தூர் ஸ்ரீ படவெட்டியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ செந்தமிழ் சக்தி நாடக மன்றத்தார் நாடக மன்றத்தார் பெருமையுடன் பார்ப்போற்றும் 13ஆம் படைப்பு நாடக விழா அழைப்புதல். வரவேற்புரை காளியப்பன், தலைமை இ பழனிசாமி, பி தர்மகர்த்தா, சேவை கவுண்டர் தர்மகர்த்தா, முன்னிலை எஸ் காந்தி, அரண்மனை விளக்கு காணியாட்சிக்காரர் மற்றும் சிறப்புரை பசுவராஜ், மணிகண்டன், சிதம்பரம். இந்த நாடகத்துக்கு வாழ்த்துறை வழங்குவர் மணிவண்ணன், சிதம்பரம் ஆவின் மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் அமிர்தலிங்கம் உதவி காவல் ஆய்வாளர் பூலாம்பட்டி மற்றும் நன்றியுரை வழங்க காத்திருக்கும் சூரிய சந்திரன் ஆகியோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற எங்களது SVS மாட்டுத்தீவன நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சாலை போதுவார் மன்ற தலைவர்
திரு தர்மகர்த்தா அவர்கள் மன்ற தலைவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக மன்ற துணைத் தலைவர் மணிகண்டன் அவருக்கு காந்தியன் அவர்கள் பொன்னாடை போடுவார். துணைத் தலைவர். அடுத்ததாக மன்றத்தின் கௌரவ தலைவர் திரு கிருஷ்ணசாமி ஆசிரியர் அவர்களுக்கு அண்ணார் துரை அண்ணன் பொன்னாடை போடுவார். அடுத்ததாக நாடகத்தின் குருசந்திரன் அவர்களுக்கு துணை செயலாளர் சூரியச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போடுகிறார். தற்பொழுது அழகன் அவர்கள் டைரக்டருக்கு பொன்னாடை போடுகிறார். அடுத்ததாக செயலாளர் வாசுதேவனுக்கு ராஜேந்திரன் டைரக்டர் வாசுதேவனுக்கு பொன்னாடை போடுகிறார். துணை செயலாளர் மணிகண்டன் துணை செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போடுகிறார். மணிகண்டன் அவர்கள் சேகரன் அவர்களுக்கு திரு பசுவராஜ் அவர்கள் பொன்னாடை போடுவார். சரி, ஓகே, அவ்வளவுதான். தற்பொழுது எங்கள் நாடகத்தினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கிறார்கள் திரு ஊர் தர்மகர்த்தா அவர்கள். பழனிசாமி அண்ணா அவர்கள் மற்றும் திரு அழகர் அண்ணா அவர்கள். அடுத்ததாக எஸ் காந்தியன் அவர்கள். அடுத்ததாக துரை அண்ணா அவர்கள். மணிகண்டன் ஒன்று சேர்ந்து வைக்கிறாங்க. நீங்க இப்படி திரும்பி ஓகே. தற்பொழுது எங்களது டைரக்டர் அவர்கள் தங்களது ஒரு கதை நோட்டை பெரிய ஒரு ஆசையுடன் டைரக்டர் அவர்கள் கதை வசனத்தை வாங்குகிறார். இசையமைப்பாளர் அண்ணா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போடப்படுகிறது. ஒரு பொன்னாடை இசையமைப்பாளர் அவருக்கு சால்வை. இசையமைப்பாளர் கணேசன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போடப்படுகிறது. அதே போல் ஒளிப்பதிவு எழுதி கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தி மேலவா அடவா எந்திரிச்சு வா சீக்கிரம். சவுண்ட் சிஸ்டம் டிஆர்எஸ் சவுண்ட் சிஸ்டம் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போடப்படுகிறது. திரு டிஆர்எஸ் பாவடி அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. ஓகே. நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ
காத்திருக்கு வாரி கொடுப்பா நமக்கு மாரியம்மா. उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्।
இல்லாமையா வாந்தி எடுத்துட்டு இருக்க? முதல்ல வா, டாக்டர் போய் செக்அப் பண்ணலாம். ஐயோ அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, வாங்க. உண்மையாமா நான் அப்பாங்க போறேனா? இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? டேய் சுந்தர், சிவா, அசோக், சீக்கிரம் வாங்கடா. டேய் தம்பிகளா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்களுக்கும் சந்தோஷமான விஷயம் சொல்ல போறடா. அண்ணே, டேய் என்னண்ணே? டேய் நீங்களாம் சித்தப்பாக போறீங்கடா, சித்தப்பாக போறீங்க. அண்ணி கூடிய சீக்கிரம் உங்க அண்ணி ஒரு சிங்கக்குட்டியை பெத்து கொடுக்க போறாடா. அண்ணி, அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மைதான். அண்ணி, அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகாலட்சுமியா குட்டி குழந்தை பொட்டை பிள்ளை தான் நீங்க பெத்து கொடுக்கணும். இல்லைங்க, நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளையை தான் பெத்து கொடுக்கணும். நாம தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறோம்ல, அப்புறம் எதுக்குடா பையன் பையங்களா? நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி குட்டி பிள்ளை பெண் குழந்தை உங்களை மாதிரியே எங்களோட சின்ன அம்மாவா பெத்து கொடுங்க. நீங்க ஆம்பளை பிள்ளை தான் பெத்து கொடுக்கணும். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது சரியா? டேய் விடுங்கடா, ஆனோ பொண்ணோ அன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா அதுவே நமக்கு போதும்டா. அண்ணே, இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க பண்ணி தரோம். எனக்கு ஒண்ணு வேண்டாப்பா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம குடும்பம் என்னைக்கும் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் சந்தோஷமா இருப்பானே. அண்ணே, இன்னைக்கு ஜாலியா இருக்கும். அதனால எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு. எங்க போலான்னு நீங்களே சொல்லுங்க அண்ணே. எங்க போலாம்? நம்ம கோயிலுக்கு போலாம். ஓகே அண்ணே, உடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் ஜாலியா பூங்காவுக்கு போய் என்ஜாய் பண்ணி தான் வரோம். ஏன்னா தம்பிங்களா, உடனே போயிட்டு நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க. அண்ணே, அண்ணே நீங்களும் போயிட்டு உடனே ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம என்ஜாய் பண்ண போறோம். சரி. பாத்தியா பார்வதி, குழந்தை பிறக்க போற சந்தோஷம் நமக்கு இருக்கிறத விட என் தம்பிகளுக்கு எப்படி இருக்க பாத்தியா? இப்படிப்பட்ட தம்பிங்க கிடைக்க ரொம்ப கொடுத்து இருக்கிறேன் பார்வதி. இங்க பாருங்க, நீங்க அவங்கள தம்பிங்களா தான் பாக்குறீங்க. ஆடாண்டா, நான் அவங்கள என் பிள்ளைங்களாவே பாக்குறேன். பார்வதி, நான் முதல்ல உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த போது எங்க என் தம்பிங்களை வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டம்மா. ஆனா என் தம்பிங்களுக்கு தாயில்லா குறைய போக்கி என்ன சந்தோஷப்படுத்திட்டம்மா. இப்படிப்பட்ட உன்னை நான் தப்பா நினைச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என்னங்க இது? இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கீங்க. இதை நம்ம பசங்க பார்த்தாங்கடா என்ன நினைப்பாங்க? சரி சரி, நம்ம பசங்க ஆசையா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் சீக்கிரம் ரெடி ஆகலாம். சரிம்மா, போலாம்.
செய்வீர் எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைகளாம் வானத்தை போல மாறினாய் விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமலை ஒரு சேவகம் நடி காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் கண்ணன் வாழ்த்து எங்கள் நிலவில்
கண்டு விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கினியே எது வந்த போதும் சுமை தாங்கினியே ஆனந்தம் விளையாடும் வீடு நாங்கள் ஒன்றாக கூடி இது ஆனந்தம் விளையாடும் வீடு. என்ன காஞ்சனா இன்னும் செத்து போன உங்க அக்காவே நடிச்சு நீ இன்னும் எத்தனை நாளைக்கு எழுதிட்டு இருப்ப? உங்க அக்கா சாவுக்கு காரணமான அந்த பசுபதி வீட்டுல இப்ப கொஞ்சம் விளையாட ஒரு வாரிசு வந்துருச்சு. தூக்கத்துல நாம இருக்கோம், ஆனா அந்த குடும்பம் சந்தோஷம் துள்ளி குச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தை ஏதாவது செஞ்சாங்க. மாமா, என் அக்கா வாழ வேண்டிய வாழ்க்கையை அந்த பார்வதி வாழ்ந்துட்டு இருக்கா. அவ வாழவே கூடாது. எங்க அக்காவை காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் அக்கா கஞ்சா வித்தான்ற ஒரே காரணத்துக்காக அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணாலே அந்த பசுமதி அவன் நிம்மதி இழந்து தவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்லுங்க மாமா. காஞ்சனா, அந்த ஆலமரத்தை அடியோடு சாய்க்க முடிவு பண்ணிட்டா அதோட கிளைய வெட்டக்கூடாது. அதுக்கு ஆதாரமாக்கிற வேறைய சேர்த்து வெட்டணும். அப்பதான் அந்த ஆலமரத்தையே சாய்க்க முடியும். என்ன மாமா சொல்ற? அவன் காஞ்சனா, என்ன தம்பி வாழ்க்கைக்காக உன் அக்காவே தூக்கி எறிஞ்சிட்டு போறானோ அவன் தம்பியை கைய வச்சு அவன் கண்ணை குத்தணும். மரத்துல ஒத்துமையாகிற பறவைங்க மேல ஒரு சின்ன கல்லு விட்டு அறிஞ்ச போதும். அது எப்படி திசைக்கு ஒண்ணும் சிதறி ஓடுதோ அதே மாதிரி அந்த குடும்பத்தையும் சிதறி சீனாவணமாகணும். நல்லா இருக்கிற பால்ல நஞ்ச கலக்கிற மாதிரி ஒன்னாகிற குடும்பத்தை விஷத்தை ஊட்டி ஒழிச்சு கட்டணும். மாமா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. காஞ்சனா, அந்த பசுவோட தம்பிகளை எவனோ ஒருத்தனை உன் வழிக்கு கொண்டு வா. மத்ததெல்லாம் தானா நடக்கும். ஆமா, சின்ன மாமா எங்க? ஆளையவே காணோம். அவனை இப்பதான் வெளியே ஒரு வேலைக்காக அனுப்பிச்சிருக்கிறேன். இப்ப வந்துடும். இந்த பரலாச்சி நாய் தானே நம்ம கஞ்சா வித்தா கவர்மெண்ட்ல காட்டி கொடுக்கறான். ஏன் தம்பி, நீ கஞ்சா குடிப்பியா? அப்புறம் உன் குடும்பத்துல எவனோ கஞ்சா குடிச்சு பைத்தியமா இருக்கானோ? அப்புறம் என்ன மயிர் கிட்ட இங்கிலீஷ் தலையிடுறீங்க? தம்பி, இந்த விக்ரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓரமான வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம். ஆனா
உள்ள வந்து வச்சுக்க செதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மாமா என்ன மாமா இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இவன மாதிரி ஆளுங்களை இந்த பூமியில நடமாட விடுறதே தப்பு. இவனுங்க மாதிரி ஆளுகளை விட்டா நம்ம தொழிலுக்கே ஆபத்து. அண்ணா இந்த சித்தூருக்குள்ள நம்மளை எதுக்குறவனுக்கு மட்டும் இல்ல, எதுக்குறவன் நினைக்கிறவன் கூட நெஞ்சல பயத்தை உருவாக்கும். எதுக்கு எடுத்தாலும் வெட்டு குத்துன்னு இறங்கிட்டா அப்புறம் இந்த மனுஷனே இல்லாம இந்த ஊர்ல இந்த கஞ்சாவை எவன்கிட்ட கொண்டு போய் இப்ப நம்மளை எதுக்குறவன பழி வாங்க கூடாதுடா, பல்லாக்கு தூக்க வைக்கிறோம். அதுதான் புத்திசாலித்தனம். மாமா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இவனை ஓடாம பிடிச்சு வை, நான் வந்துடுறேன். தம்பி இதுல 2 ml போட்டா போத அப்படியே ஜிம்முன்னு ஏறும். அதே 4 ml போட்டா 4 நாளைக்கு நீ படுத்து பெனாத்திட்டு இருப்ப. அதே 10 ml போட்டா பைத்தி முடிச்ச மாதிரி உன் உசுர நீயே தேடிக்கிட்டு இருப்ப. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு உன் உசுர நீயே தேடிக்கிட்டு இரு. என்ன மாமா இது? அவனையில போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு போதைக்கு அடிமையாக்கி விட்டுருக்க. புதுசா கோவால இருந்து ஒரு மருந்து வந்துச்சு. அத யார வச்சு டெஸ்ட் பண்றதே தெரியல. அதுதான் இவனை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இப்ப மட்டும் அவன் என்ன உசுரோட வீட்டுக்கு போக போறான். எங்கேயோ லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு சாகதான் போறான். அண்ணா நம்மளை எதுக்குற எவனுக்கும் இவனோட சாவ ஒரு பாடமாவும் இருக்கணும், பயமாவும் இருக்கணும். இருக்கும்டா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூ டைம் ஆச்சு. எதுக்குடா இப்படி அவசரப்படுற? ஆமா என் அவசரம் எனக்கு தான் தெரியும். இவ்வளவு டென்ஷனால நான் இன்டர்வியூக்கு போய் எப்படி நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது? ஏய் சுந்தர், ஃபைல் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டியா? அண்ணே அதெல்லாம் எடுத்துட்டேனே. சரி சரி ஒரு நிமிஷம் இரு. பக்கத்துல வாடா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லார் கண்ணு தொலைட்டோம். துப்பு. அண்ணே அண்ணே நான் எப்படி அண்ணே? ஏய் துப்புடா. அண்ணே அண்ணே ஏய் இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா அண்ணே? ஏய் அண்ணகிட்ட பணம் வாங்குறியா? அண்ணே அதெல்லாம் அண்ணா கொடுத்துட்டாரு அண்ணே. ஆமா கிணத்து கொடுத்தாரோ. இந்தா 500 ரூபாய். அண்ணே தேங்க்ஸ் அண்ணே. இப்படி வாங்க அண்ணே. இன்டர்வியூக்கு போகும்போது உங்க முகத்தை பார்த்துட்டு போனா போன காரியம் நல்லபடியா முடியும் அண்ணே. தேங்க்ஸ் அண்ணே. நான் வரேங்க அண்ணே. நல்லபடியா போயிட்டு வா. ஏய் சிவகா போட்டு குளிச்சியா? அண்ணே சிவகா போட்டு குடிச்சிட்டு வந்துகிட்டே வேற அப்புறம் இப்போ கொண்டு வந்துட்டேன். என்னடா இது? தலைக்கு குளிச்சா தலைய தோட்டுறத விட்டுட்டு இப்படி சும்மா வர? சளி பிடிக்கிறது கூட தெரியாது. தலை குளிச்சா தலையதான் தோட்டணும், புரியுதா? சரிப்பா போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, சாப்பிடுவேன். பேண்ட் ஷர்ட் தானே தேய்ச்சி உன் டேபிள்ல வச்சிருக்கேன், போய் போட்டு சீக்கிரம் வா. சிவா, டேய் சிவா, காலேஜுக்கு நேரம் ஆகுது, இன்னும் உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க சார் வாங்க, இன்னும் உங்களுக்கு விடியலையா? தூக்கம் தெரியலையா? அண்ணே என்ன நீ இது
இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எழுப்பிட்டீங்க. சரி. ஆமா, காப்பி ரெடியா? ஏடா எல்லாம் படிச்சு காலேஜுக்கு தானே போறேன். பல்ல விளக்காம உனக்கு காஃபி கேக்குதா? போ பல்ல விளக்கிட்டு வா, காஃபி போட்டு தரேன். மறக்காம குளிச்சுட்டு வந்துரு போ. தண்ணி சுடு தண்ணி தானே, போட்டு பாத்ரூம்ல ரெடி எடுத்து வச்சுட்டா போடா, போய் குளிச்சுட்டு வா. ஐயோ, நான் பசங்க ரெடி பண்ற ஞாபகத்துல உங்களை நான் மறந்துட்டேங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம்ங்க, உங்களுக்கு தேவையான டிஃபன். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறமா? எவ்வளவு சிரமம் காலையில இருந்து உனக்கு. இதுல என்னங்க சிரமம் இருக்கு? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னு இருந்தா எல்லாம் இருக்கதா செய்யும். நான் யாருக்கு செய்றேன்? எல்லாம் நம்ம பசங்களுக்கு தானே. நான் செய்யாம வேற யார் செய்வா? இங்க பாருங்க, நமக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படாங்க தெரியுமா? அந்த சொர்க்கமே இறங்கி அவங்க கைக்கு கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லுமா. நமக்கு எதுக்குங்க குழந்தை? நமக்கு குழந்தை பிறக்காம இருந்தாவே சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இங்க பாருமா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எது கவலைப்படாது. குஞ்சாணி சாமி 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 கொல்லிமலை சாமி, உங்க திறமையை கொஞ்சம் காட்டுங்க சாமி. பொறுமை பக்தா, பொறுமை. ஏன் இந்த பதற்றம்? எதற்கு இந்த படபடப்பு? காணும் சாமி காணும், என் உலக்கைய காணும். எல்லாம் கண்டார சிரிக்கா எடுத்து உள்ள ஒளி வச்சுக்கிட்டா சாமி. ஆம் மகனே, உமது உலக்கை எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் அடையாளம் கூறி விளக்கமாக சொல். நான் தெரிந்து சாமி, கொள்கிறேன். என் உலக்க கருப்பா இருக்கு சாமி. பூணு மட்டும் நல்லா பெருசா இருக்கு சாமி. என்னடா இது? உலக கருப்பா இருக்குமா, பூணு மட்டும் பெருசா இருக்குமா? மகனே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உலக்கை அப்படித்தான் இருக்கும். பெண்ணே, என் கண்ணே, உமது பிரச்சனை என்னவோ? எனது பிரச்சனை, ஒரு சொம்பு ஒண்ணு காணாம போயிடுச்சு. அந்த சொம்பை நீங்க கண்டுபிடித்து கொடுங்கள். அப்படி நல்ல அழகாவும் நல்ல ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அப்படியா? பெண்ணே, உன் சொம்பை காண நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். ஆமாம் பெண்ணே, உமது சொம்பு எப்படி இருக்கும்? அதுவா சாமி, என்னோட சொம்பு விளக்கி வச்சு அப்படியே தல தலன்னு கலக்கலன்னு கொல கொலன்னு அப்படி இருக்கும். ஆளே மோவரை கண்டுபிடிச்சு அப்படியா? நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். சரி பாப்போம். இரிய வெத்தையில மைய போட்டு போடுங்க போடுங்க. எங்க வெத்தலை வரமாட்டேங்குது, உள்ள போய் மாட்டி. நீங்க வெத்தில சாமி அந்த வெத்தலை வரும். என்ன சாமி எடுக்கிறீங்க? அடடா, சொம்புனா சொம்பு, இப்படி ஒரு சொம்பா? பெண்ணே, நீ என்னிடம் கொஞ்சம் சற்று நெருங்கி வா. சுவாமி, உங்க கூட நான் நெருங்கி வந்துட்டேன்னா என்னோட சொம்ப நீங்க நொறுக்காம பார்த்துக்கணும். அப்பனா உங்ககிட்ட நான் நெருங்கி வரேன். எப்படி? அடடா. சரி சரி பெண்ணே, உன் சொம்பு மிகவும் அழகாக தெரிகின்றது. ஆனால் என்ன சாமி? ஏதோ ரெண்டு மறைக்குது. என்ன சாமி? அப்படி என்ன சாமி மறைக்குது? தூணு மறைக்குதா இல்ல துரும்ப மறைக்குதா? பெண்ணே, தூணும் இல்லை துரும்பும் இல்லை. ஏதோ துப்பட்டா
புடவையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சாமி என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொன்னேன். சரி சரி சுவாமி, ஏதோ அந்த சின்ன பையன் என்னமோ கேட்க வந்தான், அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறத விட்டு நீ நான் சொன்ன உடனே என்னை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கிடக்குறோம். வா, நான் உள்ள போயிட்டு உன் சொம்ப எங்க இருக்கு கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு சொல்றோம். வா. உலக்கைக்கான முதல்ல வந்து நானு அங்க சேலை பார்த்தோம். சேலை அடியா சாமி. மகனே, உமது உலக்கை எவளாலும் ஒளித்து வைக்க முடியாது. அது தானாகவே வெளியே வந்துவிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதே. நான் இப்பொழுது பூஜை போட வேண்டும். பூஜை போட்டால்தான் உங்க 2 பேர்த்து சாமானும் வந்து சேரும். நீ பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். நீ வா, போயிட்டு வா. நீ வா, நான் உள்ள போய் உன்னை அலசி ஆராய்ஞ்சிட்டு சொல்றேன். பொறுமையா அலசி ஆராய்ங்க சாமி, இல்லைன்னா இடகுடமா ஏதாவது பற்ற போகுது. நம்மளது ஸ்பீடு 1 டெராகெட், மெமரி 1 ஜெட்டாபட். அதனால நீ ஒன்றும் பயப்படாத, நான் பொறுமையாவே டீல் பண்ணிக்கிறேன். எங்க போனான்னு தெரியல, என்ன இவ்வளவு லேட் பண்றான்? ஏய் கோபி, வாடா. உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு வந்தேன். ஆமா, போன காரியம் என்னடா ஆச்சு? பசுபதி, உனக்காக ஒரு ஆளுகிட்ட 100க்கு 10 ரூபா வெட்டிக்கு ஏசுக்கு கண்ணாடி 100க்கு 10 ரூபா வெட்டிக்கு மேசத்துக்கு அமதாவிட்ட 20,000 ரூபாய் கேட்டிருக்கிறேன். அவங்களும் தரதா சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் போய் நீ பணத்தை வாங்கிக்க. சரிடா. என்னடாதான்டா உனக்கு இவ்வளவு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, எதுக்குடா அவ்வளவு பணம் தேவை? அது ஒண்ணும் இல்லடா, சின்னவனுக்கு காலேஜ் ஃபீஸ் இல்லடா. அது மட்டும் இல்லாம பெரியவனும் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் 4 கம்பெனி ஏறி இறங்கி வேலைக்கு தேடுவான். பெரிய பெரிய முதலாளிங்கெல்லாம் பார்ப்பான். அவன் போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணியா இல்லடா. அவனுக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டேய், வேலை கிடைச்சு சுந்தர் மட்டும் வேலைக்கு போயிட்டானா இதை கொஞ்சம் கொஞ்சமா நான் அடைச்சிருவோம்டா கோபி. பசுபதி, நான் பெரியவனை தான் கேட்கறேன். எல்லாரும் கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் நீ மட்டும் நம்ம பாசனம் வர டீ தண்ணி குடிச்சிட்டு எப்பறம் இருக்க? கோபி, சுமை தாங்கியா இருக்கிறது கூட ஒரு வழி சுகமாதான்டா இருக்கு. டேய், என் தம்பிங்க சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட என் தம்பிங்க என்ன தாண்டா உயிரா நினைச்சிருக்காங்க. டேய் கோபி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாமும் நானும் என் பார்வதியும் தாண்டா. எல்லாமே தம்பிகளே செய்யற. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதா மறந்துட்டியா? டேய், எனக்குன்னு எதிரா தனிப்பட்ட குடும்பம் எல்லாமே என் தம்பிங்க தாண்டா. டேய், என் தம்பிங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் எதிரா கஷ்டம்? உலகம் புரியாம போசுறா. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா தம்பிகளும் நல்ல தம்பிகளா தான் இருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா அவங்க குடும்பத்தை பார்த்து நீ எப்பறம் வாழ போறேன்னு எனக்கு தெரியுதுடா. டேய், என் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டாங்கடா. அப்படி பிரியணும்னு இருந்தா முதல்ல இந்த உயிர் பிரியண்டா. டேய் கோபி, நீ இன்னும் என் தம்பிய சரியா புரிஞ்சுக்கலடா. நான் புரிஞ்சுக்கிற காலம் இருக்கட்டும், நீ புரிஞ்சுக்கிற காலம் வந்தா சரி. இப்போ வேலைக்கு போலாம். ஆமா திவ்யா, என்ன டாடி நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல 2 நாளா ஏசி ஒர்க் பண்ணல. ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியல. ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? கோவிச்சுக்காதம்மா, இப்பவே கம்பெனிக்கு போன் பண்ணி மெக்கானிக் வர சொல்லி பார்க்க சொல்றேம்மா. சரிப்பா, எங்க பாருங்க டாடி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சுதாவுக்கு கல்யாணம். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன். ஆனா உன் கல்யாண பேச்சை மட்டும் எடுத்தா ஏமா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற? டாடி, இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன டாடி அவசரம்? சரி, உங்க திருப்திக்காக
மாப்பிள்ள பாருங்க, அவரு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நான் சம்மதம் சொல்றேன். என்ன டாடி, ஓகேவா? சரி, இப்ப கிளம்புறேன், டைம் ஆச்சு, பாய். பத்திரமா போயிட்டு வாமா. ஹாய் மச்சான், அவனை காலேஜில் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன இங்க நின்று படிச்சிட்டு இருக்க? மச்சி, எக்ஸாமுக்கு முக்கியமான நோட்ஸ் படிக்கணும், அதனால தான் தனியாக நின்று படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, காலேஜ் எலெக்ஷன்ல நம்ம பசங்க ஒன்று செக்ரட்டரி நிற்க சொன்னதுக்கு ஏன் வேண்டான்னு மறுத்துட்டேன்? மச்சி, பதவி அரசியலில் போயிட்டா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாம நம்ம குடும்பம்னு இருக்கிறத விட்டுட்டு ஏன் வீணா பிரச்சனையை தலைமால தூக்கி போட்டுக்கணும் தான் அதை நான் ஒதுக்கிட்டேன். அதை விடு மச்சான், காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரே போர் அடிக்குதுடா. பாரு போய் 2 பீர் போட்டு தான் சரியா இருக்கும். கம்முனிக்கார யாரும் இல்லை மச்சான், நீ வந்தீங்கன்னா பரவாயில்ல, போகலாம். மச்சி, எங்க குடும்பத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமில்ல. அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குடா. சிவா, குடும்பம்னு இருந்தா 1008 பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும். அதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படா தான் சந்தோஷமா இருக்கிறது. சாரி மச்சான், ப்ளீஸ், என்னால முடியாது. என் ஆளை விட நிறைய படிக்கணும். என்ன இந்த பக்கம் தெரியுங்க? சின்ன வேலை. என்னென்ன வேலை? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு போறான்ல, அவன் பசுபதியோட தம்பி தானே? ஆமாண்ணே. அவன் எப்படின்னா போத விஷயத்துல சரியான சக்கரை பக்கம் சாமியாருண்ணே. டேய், அவனை மதுரையில சாமியார மாத்திர. ஒண்ணுமே புரியலண்ணே. அவனை கஞ்சா அடிக்க வச்சிடறா. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அடிக்க வச்சிடலாம். அதனால எனக்கு என்ன லாபம்? இனிமே நம்ம காலேஜில் இருக்கிற அத்தனை சரக்கும் நீ தாண்டா ஒரு முதலாளி மாதிரி. அப்படியே கண்டிப்பா செய்யறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நாம பேசுனது இந்த காலேஜ்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்க.